மிக குறைவான ஒரு கால இடைவெளி, ஒரு நாள் கூட நேரம் இதற்கு ஒதுக்க முடியாத அளவுக்கு பணிச்சுமைகள், துண்டறிக்கை கூட நேற்றைக்கு முதல் நாள் தான் தயாரானது. மாவட்டம் முழுவதும் தோழர்களை ஒருங்கிணைக்க இயலவில்லை. இந்த நிலையில் ஒரு அலங்கூட்டமாகவே இதை நடத்திவிடலாம் என்று திட்டமிட்டு இப்போது வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான் மார்க்சிஸ்ட் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும், தலித் இயக்கங்கள் தான் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும், திராவிட இயக்கங்கள் தான் தந்தை பெரியாருக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு பார்வை அல்லது அணுகுமுறை இங்கே நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் மார்க்ஸை பேசினால் இவர் ஏன் அதை பேசுகிறார் என்று பார்ப்பதற்கு மார்க்சிஸ்டுகள் அம்பேத்கர் பிறந்த நாளை கொண்டாடினால் இவர்களே அம்பேத்கரை பற்றி பேசுகிறார்கள் என்று விமர்சிப்பவர்கள் உண்டு. முதலில் நான் பெரியார் படத்தை அம்பேத்கர் படத்தோடு இணைத்து 90களில் துண்டர்களை ரட்சித்த போது, சுவரொட்டிகளை ரட்சித்த போது தலித் இயக்கங்களை சார்ந்தவர்களே இவர்களே பெரியார் படத்தை சேர்த்து ரசிக்கிறார், இவனுக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் என்று விமர்சித்த நிலை உண்டு. ஆகவே நாம் அப்படி வழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரு சிந்தனை முறை இங்கே உருவாகி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் காவல் மாசுக்கு பிறந்த நாள்களாவா என்று பார்க்கிற ஒரு முறை இங்கே இருக்கிறது. காவல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மட்டும் புரியவரல்ல, உலகமைக்கும் ஆளுகிற ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களுக்கு உரியவர். ஆகவே யாரும் மார்க்ஸை போகலாம், கொண்டாடலாம், அந்த கொள்கையை உருவாக்கலாம், அதை மக்களிடத்தில் பரப்பலாம். அந்த கடமை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் உண்டு. நான் முதலாக இந்த இயக்கத்தின் கொடியை வடிவமைக்கிற போது ஏதோ இவர்கள் வண்ணத்தை இணைத்தால் போதும் என்று நான் பொத்தாமதுவிலே ஒரு கொடியை உருவாக்கவில்லை. எனக்குள் ஆளுமை செலுத்திக் கொண்டிருந்த, எனக்குள் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்த, எனக்குள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மார்க்சியத்தையும் அம்பேத்கரியத்தையும் நான் இணைத்து பார்த்தேன். இந்த தொழிலை வடிவமைத்தேன். அம்பேத்கர் அது நமக்கு தவிர்க்க முடியாத ஒரு அடையாளம். அந்த அம்பேத்கர் அல்லது அம்பேத்கரியர் என்ற அந்த கருத்தியலை பேசுவது அல்லது அதற்கான அடையாளங்களை ஏற்றி பிடிப்பது ஆச்சரியப்படத்தக்க ஒன்று அல்ல. அதிலே சிவப்பை இணைத்தது முதலாக அகில இந்திய அளவில் அம்பேத்கர் என்பதெல்லாம் நீலக்குடிகளை மட்டுமே ஏற்றிக் கொண்டிருந்த சூழலில் முதலாக நீலக்குடியோடு சிவப்பை சேர்த்தது விடுதலை சிறுத்தைகள் தான். அகில இந்திய அளவிலேயே இன்றைக்கு நீங்கள் இந்திய அளவில் எங்கு பார்த்தாலும் அம்பேத்கர் இயக்கங்களின் மொழி நீலக்குடியாகத்தான். எத்தனை பேர்கள் இயங்கினாலும் அது நீளத்தும் சுழந்ததாக மட்டுமே நீளம் என்ற ஒரு மண்டலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது. ஆனால் 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளில் முதல் கொடியை நான் மதுரை நன்றியில் புதூர் என்ற இடத்தில் ஏற்றி வைத்தபோது இந்த கொடி குறித்த விளக்கத்தை நான் கூறினேன். நீலம் என்பது அம்பேத்கரியம், சிவப்பு என்பது மார்க்சியம் என்று உருவாக்கப்பட்டிருந்தால் அப்படி நேரடியாக நான் சொல்லாமல் நீலம் என்பது உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும், சிவப்பு என்பது அதனை வென்றெடுக்கிற புரட்சிகர பாதையை குறிக்கும், நடுவிலே இருக்கிற அந்த நட்சத்திரம் என்பது விடியலுக்கான அடையாளம், ஒரு விடி வெள்ளி என்பதை குறிக்கும். அந்த விடி வெள்ளி யாருக்கா? அதுதான் விடுதலை சிறுத்தை அடையாளம்.
புரட்சிகர பாதையை குறிக்கும், நட்சத்திரம் விடிவெளியை குறிக்கும். அந்த விடிவெளியாக இருப்பது உள்ளே பாய்கிற சிறுத்தையாக இருக்கிற விடுதலை சிறுத்தையை குறிக்கும். இயக்கத்தின் தொடக்க நிகழ்வு இந்த கொடியை உதவுவதாக விண்ணில் பறக்கவிட்ட போது நான் பிரகடனம் செய்தேன். அப்போது இந்த 5 முனைகளை கொண்ட நட்சத்திரம், இந்த ஒவ்வொரு முனைக்கும் ஒரு வியூகம் உண்டு. அதனால 5 முனை நட்சத்திரத்தை பதிப்பித்திருக்கிறோம். நட்சத்திரம் 6 முனை நட்சத்திரம் உண்டு. ஆனால் உலகளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட நட்சத்திரம் 5 முனைகளை கொண்டதுதான். 6 முனைகளை கூட போகலாம். 2 முக்கோணங்களை மேலும் கீழ் போட்டால் அதுவும் ஒரு நட்சத்திரத்தை போல சரவண பவன் முழுவெடுத்து இருக்கிற ஒரு அடையாளத்தை காட்டும். நட்சத்திரத்துக்கு அதையும் பயன்படுத்துவதாக. ஆனால் இந்த 5 முறை நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு முனையும் ஒரு வியூகத்தை குறிக்கும். அது ஒரு கொள்கை வழக்கத்தை அடிப்படையாக கொண்டது. 1 முதல் முனை சாதி ஒழிப்பு, 2வது முனை தமிழ் தேசியம், 3வது முனை பாட்டாளர்களுக்கு விடுதலை, 4வது முனை மகளிர் விடுதலை, 5வது முனை ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்று 5 முனைகளிலும் 5 கொள்கை விளக்கங்களை முன்வைத்தோம். விசிலடிக்கிறது தயவு செய்து ஒத்துழைக்கிறோம். பேசுவதை கேட்கிறேன். 5 கொள்கை விளக்கங்களை அடிப்படையாக கொண்ட 5 வியூகங்களை அமைத்து நாங்கள் எங்களுக்கான விடுதலை களத்தை அமைப்போம் என்று அந்த கொடி விளக்கத்தின் முன்னறிக்கையை கடைசியில் பதிவு செய்திருக்கிறோம். சாதி ஒழிப்பு என்பதை முதன்மையான கொள்கை பிரகடனமாக கட்சியின் கொள்கை அறிக்கையாக அறிவித்திருக்கிற முதல் இயக்கம் இந்தியாவில் விடுதலை சிறுத்தை கட்சி. சாதி ஒழிப்பு கம்யூனிஸ்டுகளுக்கு உடன்பாடு உண்டு, சாதி ஒழிப்பு திராவிட கழகத்திற்கு உடன்பாடு உண்டு, சாதி ஒழிப்பு தமிழ் தேசிய சக்திகளுக்கு உடன்பாடு உண்டு. ஆனால் ஒரு கொள்கையின் பிரதானமான கொள்கை முழக்கங்களும் ஒன்றாக முதன்மை முழக்கமாக முதல் முழக்கமாக சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை என்று முன்வைத்து அதை பிரகடனப்படுத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே இன்றைக்கு ஏதோ அரசியல் காரணங்களுக்காக நாம் இடதுசாரிகளோடு இணைய வேண்டும் என்ற ஒரு உத்தியாக இதை நாம் பயன்படுத்தவில்லை. இயற்கையிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு இடதுசாரி அமைப்பு தான் என்று நாம் பிரகடனப்படுத்துவதிலே பெருமைப்படுகிறது. இடதுசாரிகள் என்று சொன்னால் ஆளுநத்திற்கு எதிரானவர்கள், ஆளுநத்தின் ஆதிக்கத்திற்கு எதிரானவர்கள், ஒடுக்குமுறைக்கு எதிரானவர்கள், சுரண்டலுக்கு எதிரானவர்கள். விடுதலை கோட்பாடு என்பது இந்த 3 கொள்கை முழக்கங்களோடு பொருந்தக்கூடிய ஆதிக்கத்தை எதிர்ப்பது. அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அந்த ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஏவப்படுகிற திணிக்கிற ஒடுக்குமுறைகளை எதிர்ப்பது. அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் ஆதிக்கமும் ஒடுக்குமுறையும் எதற்காக என்றால் தொடர்ந்து சுரண்டி பிழைப்பதற்காக கொடுப்பதற்காக அந்த சுரண்டலை எதிர்ப்பது. இதுதான் விடுதலை கோட்பாடு. இந்த கோட்பாட்டின் அடிப்படை தத்துவத்தை உள்ளடக்கமாக கொண்டிருப்பதுதான் மார்க்சியம். ஆதிக்கத்தை எதிர்ப்பது மார்க்சியம், ஒடுக்குமுறையை எதிர்ப்பது மார்க்சியம், சுரண்டலை எதிர்ப்பது மார்க்சியம். உலகம் முழுவதும் ஒவ்வொருவரும் அவர்கள் பார்வையில் மக்களை இரண்டாக பிரித்து பார்க்கிறார்கள். இந்துக்களின் பார்வையில் இந்துக்கள் அல்லாதவர்கள். இப்படித்தான் இந்த நான்கு சமூகத்தை அவர்கள் பார்க்கிறார்கள், அணுகுகிறார்கள். சாதியவாதிகளின் பார்வையில் மேல் சாதி கீழ் சாதி என்று மேல் சாதி உணர்வு கீழ் சாதி உணர்வு என்று சாதி அடிப்படையில் மக்களை பிரித்து பார்க்கிறார்கள். மார்க்சியம் ஆளும் வர்க்கம் உழைக்கும் வர்க்கம் என்பது மானுடத்தை பிரித்து பார்க்கிறது. மார்க்சியம் அதிகாரம் உள்ளவர்களை ஆளும் வர்க்கமாகவும் அதிகாரம் இல்லாதவர்களை உழைக்கும் வர்க்கமாகவும் பார்க்கிறது. சாதியால், மொழியால், இனத்தால்
என்ன அடையாளங்களை கொண்டிருந்தாலும் அதிகாரம் உள்ளவரெல்லாம் ஒரு சாதி, அதிகாரம் இல்லாதவரெல்லாம் ஒரு அடையாளம். ஆகவே மார்க்சியம் மார்க்சியத்தை இரண்டாக பிரித்து பார்க்கிறது. சாதியம் மேல் சாதி கீழ் சாதியாக பார்க்கிறது. மதவாதம் பெரும்பான்மை மதம் சிறுபான்மை மதம் என்று பார்க்கிறது. மார்க்சியம் ஆளும் வர்க்கம் உழைக்கும் வர்க்கம் என்று பார்க்கிறது. நாம் எல்லோரும் உழைக்கும் வர்க்கம். நமக்கான தத்துவம் மார்க்சியம், நமக்கான கோட்பாடு மார்க்சியம். உழைக்கும் வர்க்கம் உலகம் முழுவதும் ஒடுக்கப்படுகிறது. உழைக்கும் வர்க்கம் உலகம் முழுவதும் சுரண்டப்படுகிறது. அமெரிக்காவிலும் அதுதான் நிகழ்கிறது, ரஷ்யாவிலும் அதுதான் நிகழ்கிறது, இங்கிலாந்திலும் அதுதான் நிகழ்கிறது, இந்தியாவிலும் அதுதான் நிகழ்கிறது. ஆளும் வர்க்கத்தினிடையே சாதி பெரிதாக தெரியாது. அவன் ராம்நாத் கோவிந்தை கொண்டு போய் குடியரசுத் தலைவராக நாற்காலி அமர்வைப்பான். ராம்நாத் கோவிந்த் ஒரு களை வெட்டக்கூடியவர் அல்ல, ஏர் விடிக்கக்கூடியவர் அல்ல. அவர் தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் அந்த அதிகார வர்க்கத்தோடு இணையக்கூடியவராக இருக்கிறார், கைகோர்க்கக்கூடிய தகுதி பெற்றவராக வாழ்ந்திருக்கிறார். ஆகவே அதிகார வர்க்கம் ஒன்று சேர்ந்து கொள்கிறது. ஆதிக்கம் செலுத்துவதற்காக, ஆதிக்கத்தை தக்க வைக்க ஒடுக்குமுறை செய்வதற்காக. இந்த ஆதிக்கமும் ஒடுக்குமுறையும் எதற்காக என்றால் சுரண்டுவதற்காக, உழைப்பை சுரண்டுவதற்காக. நம்முடைய காலத்திலேயே இந்த நாட்டுகளுக்கு முன்பு கிராமப்புறங்களிலே அதிகாரிகளுக்கு போனால் நல்ல இரவு 8 மணி 9 மணிக்கு தான் அப்பா அம்மா வீடு திரும்புவார்கள். எந்த கூலி நிர்ணயமும் கிடையாது. அந்த வீட்டுக்கு வேலை செய்ய போவாங்க. தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஏதாவது கடி கொடுப்பாங்க. காடு விளைகிற போது அறுவடை செய்கிற போது கொஞ்சம் மரகோ நெல்லோ கடியாக கொடுப்பாங்க. கூலி நிர்ணயமே கிடையாது. ஒருவன் விளைவிலை இன்னொருவன் இடதரத்துவம் என்ற அடிப்படையில் எப்படி சுரண்டுகிறான் என்பதை நாம் கண்ணால் பார்த்தோம். உலகம் முழுவதும் உழைக்கிற மக்களுக்கு எந்த நேர நிர்ணயமும் கிடையாது. 8 மணி நேரம் தான் உழைக்க வேண்டும், 10 மணி நேரம் தான் உழைக்க வேண்டும் என்ற அளவு கிடையாது. உழைத்துக் கொண்டே இருப்பான். அவனுக்கு இவ்வளவுதான் கூலி என்ற நிர்ணயமும் கிடையாது. அவன் கொடுப்பதுதான் கூலி அல்லது உணவுதான் கூலி, எப்போதாவது உடைதான் கூலி. இப்படி இன்னொருவரின் உழைப்பை, பெரும்பான்மை மக்களின் உழைப்பை குறிப்பிட்ட சிலர் சுரண்டி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த உழைப்புக்கு ஏற்ற உழைப்பால் விளையும் வருமானத்தில் அவருக்கு சதவீத அடிப்படையிலே பங்கு பிரித்து கொடுத்தால் உபரி என்பது ஏற்படாது, லாபம் என்பதே கிடைக்காது. ஏன் ஒருவன் வெற்றி கிடைக்கிறான்? லாபத்திற்காக. ஏன் ஒருவன் வேலை கிடைக்கிறான்? லாபத்திற்காக. ஏன் ஒருவன் ஜவுளி கிடைக்கிறான்? லாபத்திற்காக. லாபம் எங்கிருந்து வரும்? எப்படி வரும்? ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்படுகிற விலைக்கே இருந்தால் லாபம் வராது. ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறவனுக்கு அவனுக்குரிய சம்பளத்தை முழுமையாக கொடுத்து விட்டால் லாபம் வராது. ஆகவே ஒருவர் உழைக்கிறான், அவனுக்கு 25 ரூபாய் இந்த பொருளை செய்வதற்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் 25 ரூபாய் கொடுப்பதில்லை, 10 ரூபாயை கொடுத்தான். அப்படி என்றால் 25 ரூபாய் என்பது 10 ரூபாய் போனால் மிச்சம் 15 ரூபாய் இருக்கிறது. இந்த 15 ரூபாய் தான் அவனுக்கு லாபமாக போகிறது. உனக்கு சேர வேண்டிய பணத்தை அவன் உழைப்பின் மூலமாக திருடுகிறான், சுரண்டுகிறான். வணிகம் என்பதே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வெளிப்படையாக ஒரு குறிப்பு தொழில்தான். சுரண்டல் தொழில்தான், சுரண்டல் தொழில்தான். அதுதான் அந்த சுரண்டல் இருக்கிறது. அதைத்தான் உபரி மதிப்பு என்று மார்க்ஸ் சொல்கிறார். அதைத்தான் இவர்கள் மூலதனமாக்கி முதலீடு செய்கிறார்கள். முதலீடு செய்து மறுபடியும் மக்களை வேலை கிடைக்கிறார்கள். அந்த வேலையில் இருந்து அவருடைய உழைப்பை சுரண்டுகிறார்கள். நேரம் என்பது நிர்ணயிக்கப்படாது, கூலி என்பது நிர்ணயிக்கப்படாது, உற்பத்தியில் வருகிற வருமானம்
மார்க்சியத்தின் அடிப்படை. அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்து, அதுதான் பெரியாரின் கருத்து. ஆகவே மார்க்சியம் வேறு, பெரியாரின் வேறு, அம்பேத்கரின் வேறு என்று நாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை. பெரியாரின் ஆதிக்கத்தை தான் எடுத்தார், சாதியின் பெயரால் இருக்கிறார். பெரியார் சுரண்டலைத்தான் எடுத்தார், சாதியின் பெயரால் நடக்கிற சுரண்டல், கடவுளின் பெயரால் நடக்கிற சுரண்டல், மதத்தின் பெயரால் நடக்கிற சுரண்டல், வழிபாடு என்ற பெயரால் நடக்கிற சுரண்டல், சாத்தான் பிசாசு என்ற பெயரால் நடக்கிற சுரண்டல். ஒருவர் கம்பெனியில் இருந்து வியாபாரம் செய்கிறார், நீ கோவிலில் இருந்து வியாபாரம் செய்கிறார், அவ்வளவுதான். ஒருவர் ஒரு ஜவுளி கடையில் இருந்து வியாபாரம் செய்கிறான், நீ ஒரு சிவன் கோவிலை கட்டி வியாபாரம் செய்கிறார், அல்லது ஏற்கனவே கோவிலை கட்டி வியாபாரம் செய்கிறார். வரிசையை நிறுத்தி முன்னாடி சாமிக்கு விட்டால் 2000 ரூபாய், பொதுவிலை சாமிக்கு விட்டால் 200 ரூபாய். சாமியை நீ பொதுவில் வைத்து வியாபாரம் செய்கிறார். இது ஒரு சுரண்டல். அது வருகிற வருமானத்தில் யாருக்கு பங்கு? உயர் சாதிக்காரர்கள் பங்கு கொடுக்கிறது. இதன் உழைக்கிற மக்களுக்கு எந்த லாபமும் இல்லை. கோடிக்கணக்கான ரூபாய் ஐயப்பன் கோவிலில் கொடுக்கிறார்கள், திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கிற அந்த பணம் எல்லாம் யாருக்கு போய் சேர்கிறது? இன்றைக்கு அரசாங்கம் வந்து இந்து அறநிலையத்துறை என்ற பெயரில் அதையெல்லாம் இடையிலிருந்து கொஞ்சம் அதை ஒழுங்குபடுத்த முயற்சித்திருக்கிறது. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அது கொட்டிய கோடிக்கணக்கான ரூபாய் எல்லாம் யாருடைய பிழைப்புக்கு பயன்பட்டது, யாரு அதை பயன்படுத்திக் கொண்டார்கள் என்று பார்க்கிற போது இதை விட ஒரு கொடூரமான சுரண்டல் எதுவும் இருக்க முடியாது. ஆகவே பெரியார் இருந்தார். சாதியின் மேலான ஊடகம் ஒரு தாழ்த்தப்பட்டவன் கடவுள் நகரத்திற்குள் ஜவுளி கடை வைக்க முடியாது, ஒரு தாழ்த்தப்பட்டவன் கடவுள் நகரத்திற்குள் பலசரங்களை வைக்க முடியாது, ஒரு தாழ்த்தப்பட்டவன் கடவுள் நகரத்திற்குள் ஒரு கிளினிக் வைக்க முடியாது, ஒரு தாழ்த்தப்பட்டவன் கடவுள் நகரத்திற்குள் ஒரு தேநீர் கடையும் உணவகமோ வைத்திருக்க முடியாது. இடமும் தரமாட்டார்கள். அப்படி கடை வைப்பதற்கு முதலும் தரமாட்டார்கள், கடனும் தரமாட்டார்கள். ஆகவே முதலாளித்துவம் என்பதே சாதியின் அடிப்படையிலாகவே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மூலதனம் என்பதே சாதியின் பெயர்தானே செய்ய முடியும். கடலூர் மாநகரத்திற்கு 1 லட்சம் கடைகள் இருக்கிறது என்றால் அந்த கடை உரிமையாளர்கள் பெயரெல்லாம் எழுதி பெயருக்கு நேராக சாதியை எழுதி பாருங்கள். அதில் எத்தனை பேர் தாழ்த்தப்பட்டிருக்குமா நீங்கள் கடலூர் நகரத்திற்கு 70 தேடி கடை இருக்கும் என்றால் ஒரு கடை கூட கைது கடை இருக்காது. கடலூர் நகரத்திற்குள்ளே ஒரு 50 உணவகங்கள் இருக்கின்றன என்றால் ஒரு உணவகம் கூட தனித்து உணவகம் இருக்காது. கடலூர் நகரத்திற்குள்ளே ஒரு 50 ஜவுளி கடை இருக்கின்றன என்றால் ஒரு தனி கடை கூட ஜவுளி கடை இருக்காது. அப்படி என்றால் ஒரு தனி ஜவுளி கடை வைப்பதற்கு கூட முதலீடு செய்ய முடியாதவனாக இருக்கிறானா? ஒரு தேநீர் கடை வைப்பதற்கு கூட முதலீடு செய்ய முடியாதவனாக இருக்கிறானா? முதலீடு செய்ய முடியும். ஆனால் இந்த சாதிய கட்டமைப்பு அனுமதிக்காது. இந்த மண்ணில் ஒரு அம்பேத்கர் பெயரை சொல்லி இயக்கத்தின் கொடியை எல்லோரும் ஏற்றுகிற இடத்தில் நம்மால் ஏற்க முடியும். அதுவே ஒரு யுத்தமாக இருக்கிறது, ஒரு போராட்டமாக இருக்கிறது. கொடியேற்று என்பதே ஒரு போராட்டமாக இருக்கிறது. ஆகவே சாதியின் பெயரில் தான் மூலதனம் நிகழ்கிறது, முதலீடு நடக்கிறது. சாதியின் பெயரில் தான் பொருளாதார உற்பத்தி முறை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாதிக்காரர்கள் தொழில் தான் செய்ய வேண்டும். அது உற்பத்தி முறை. உலகத்தில் எதுவும் சாதியின் அடிப்படையில் உற்பத்தி முறை கிடையாது. முதலீடு செய்கிற ஒரு வர்க்கம், தொழில் செய்கிறது, உடற்பயிற்சி செய்கிற ஒரு வர்க்கம், அவ்வளவுதான். உலகில் உற்பத்தி இருக்கிறது, உற்பத்தி உறவு இருக்கிறது. ஆனால் இந்திய மண்ணில் மட்டும்தான் சாதியின் அடிப்படையில் தான் தொழில் தீர்மானிக்கப்படுகிறது, உற்பத்தி முறை இங்கே நிலவுகிறது. அந்த அடிப்படையில் தான் உற்பத்தி உறவுகளே இருக்கிறது. உற்பத்தி உறவுகளே ஆட்டான் அடிமை உறவு என்பதை தவிர இங்கு வேறு எந்த உறவு முறையும் உற்பத்தி உறவு முறையும் கிடையாது. சாதி தாழ்த்தப்பட்டவர்கள் விவசாய கூலி தொழிலாளர்களாக 90 விழுக்காடு இருக்கிறார்கள். உதிரி தொழிலாளர்களாக 90 விழுக்காடு இருக்கிறார்கள்.
எதிர்ப்பதால் அது நம்முடைய கொள்கை. எனவே நீலமும் சிவப்பும் இந்த மண்ணில் கைகோர்த்து கடனாக வேண்டிய தேவை தொலைதூர பாதையோடு சொல்றோம், கொள்கை புரிதலோடு சொல்றோம். வெறும் தேர்தல் ஆதாயமாக இருந்தால் முதலாளித்துவ கட்சிகளோடு உறவாடுவது மட்டுமே போதும் என்று நாம் எதிர்கொள்ள முடியும். நாம் கடந்த காலங்களில் தொடர்ந்து நீங்கள் உற்று நோக்கினார்களே, இடதுசாரிகளோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலிய நட்புறவை வலுப்படுத்துவதில் ஈடுபாடு காட்டி வருகிறது. தோழர்கள், இடதுசாரி தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கிடைக்கிறார்களோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகளோடு இருப்போம் என்று மீண்டும் மீண்டும் அந்த கருத்தில் கைகொடுப்பதில் நாம் ஆர்வம் காட்டி வந்திருப்போம். தொடர்ந்து ஆர்வம் காட்டுவோம். தோழர் கே. பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த கட்சி மாநில செயலாளர் ஆன பிறகு சீதாராம் யெச்சூரி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டது உடனடியாக ஒப்புதலை பெற்றுத் தந்தார். டெல்லியில் போய் நாங்கள் அவரை சந்தித்ததில் அளவிலான மகிழ்ச்சி அடைந்தது. அந்த சந்திப்பு அவரது நிறைவே தேர்தலுக்காக இங்கே பத்திரிகைகளில் ஊடகங்களில் ஏதோ கட்டுக்கதைகள் எழுதினார்கள். திமுகவுக்கு செல் வைப்பதற்காக திருமாவளவன் போனான் என்று. நான் ஒரு செஸ் விளையாடவில்லை, செல் வைப்பதற்கு நாங்கள் மக்களின் விடுதலை களத்தில் போராடி கொண்டிருப்பவர்கள். இந்த அரசியல் கணக்குகளுக்குள்ள பிள்ளைகளை நாங்கள் நூல்பிடித்துக் கொள்ள திருபோதும் விரும்புவதில்லை. சராசரி அரசியல்வாதியாக இந்த மண்ணிலே வாழ விரும்பவில்லை. ஒரு மகத்தான சிந்தனையாளர், புரட்சிகர சிந்தனையாளர், உலகளாவிய முதலாளித்துவத்தின் பிடரியை பிடித்து உலுக்கிய ஒரு மாபெரும் போராளி, உலகத்தில் தட்டி கேட்பார் யாருமில்லை என்ற அளவில் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் முதலாளித்துவம் போடுவதற்கு இருந்த காலத்தில் கொடூரமான அடக்குமுறைகளை பிரித்து மக்களை சுரண்டி கொண்டிருந்த காலத்தில் முதலாளித்துவ பூதத்தை ஆட்டி படைக்கிற ஒரு மகத்தான புரட்சிகர போராளியாக இருந்தவர் கார்ல் மார்க்ஸ். இன்றைக்கும் முதலாளித்துவத்தின் சிம்ம சொப்பனம், ஒரே சிம்ம சொப்பனம் கார்ல் மார்க்ஸ் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். முதலாளித்துவம் ஒரு கோட்பாட்டை கண்டு நடுங்குகிறது என்று சொன்னார், அஞ்சுகிறது என்று சொன்னார், மறந்துகிறது என்று சொன்னார், அது மார்க்சியம் என்ற கோட்பாடு தான். மார்க்சியம் என்ன சொல்லுகிறது? சாமானியமாக கிடக்கிற ஒரு ஆட்டோ ஓட்டுவரை உசுப்புகிறது, ஆடுமாடு மேய்க்கிறவனை தூண்டுகிறது, திருமாவளவனை எழுப்புகிறது, விடுதலை சிறுத்தைகளை இணைக்கிறது. மார்க்சியம் செய்கிற ஒரு மகத்தான அற்புதம். எங்கோ ஒரு மூலையில் முடங்கி கிடக்கிற உழைக்கும் மனிதனை தலையில் வைக்கிறது, நெஞ்சில வைக்கிறது, உரத்து பேச வைக்கிறது. அதுதான் மார்க்சியம். மார்க்ஸ் அவர்களின் கருத்தியலை பற்றி பேசினால் இந்த அரங்கம் நமக்கு நேரமும் போதாது, அவையும் இந்த நேரத்தில் பொருந்தாது. ஏதோ நம்மிடமிருந்து அந்நியப்பட்ட ஒன்றாக பார்த்துவிடக்கூடாது. அது நம்மை பற்றி பேசுகிற தத்துவம் கோட்பாடு. நாம் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டிய கோட்பாடு தத்துவம். பல்கலைக்கழகத்தில் படிக்கலாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை. பட்டம் படித்தவர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்று சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய 1848 கம்யூனிஸ்ட் அறிக்கையை வெளியிட்டார் என்று இங்கே தோழர்கள் எல்லாம் பெருமிதத்தோடு சொன்னார்கள். இன்றைக்கு இருக்கிற இந்த தோற்றத்தோடு அதை நீங்கள் பொருத்தி பார்ப்பீர்கள். ஆனால் அந்த அறிக்கையை வெளியிடுகிற போது இந்த தோற்றத்தில் இல்லை மார்க்ஸ். அப்போது அதற்கு 30 வயது தான். உலகமே நெடுங்குகிற அளவுக்கு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிற காலம் மார்க்சின் வயது 1848 30 வயது தான். சிந்தித்து பாருங்கள், நமக்கு என்ன வயது, இப்போது நாம் என்ன சாதித்திருக்கிறோம். 30 வயதில் அவர் தயாரித்த அறிக்கை உலக அளவில் முதலாளித்துவ பூதத்தை நடுநிறுத்த வைத்தது. 1883 அவர் காலமாகி
அது ஒரு அறிவி. உலகம் பூமி, பூமியை தான் நாம் உலகம் இருக்கிறோம். பூமியை தாக்கி உலகம் விரிந்து வளர்ந்தது. இந்த பூமி தட்டையாக பைபிள் சொல்லிக் கொண்டிருந்த போது இல்லை இல்லை உண்மையாக இருக்கிறது என்று சொன்னது அறிவியல். அதை கிறிஸ்தவ பாதையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பைபிளுக்கு எதிராக சொல்லுகிறான் என்று அவனை நிறைவேற்றி கண்ணால் இருக்கிறார்கள். கோப்பர்னிக்கஸ் அவர்களை பற்றியும் கலிலியோ அவர்களை பற்றியும் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் அறிவியல் பூர்வமாக உலகத்தை நமக்கு காட்டியவர்கள். சூரியனை சுற்றி பூமி சுற்றி வருகிறது என்ற அந்த கோட்பாடு இது அறிவியல். ஒரு பொருளை தூக்கி மேலே இருந்தால் அது பூமியை நோக்கி வந்து விடுகிறது. பூமியை நோக்கி வந்து விடுகிறது என்பதை ஒரு நாள் நாம் ஏற்றுகிறது என்று எண்ணி பார்க்கவில்லை. அது வந்து விடுகிறது. அது விடுவதற்கு காரணம் பூமிக்கு ஒரு ஈர்ப்பு செய்கிறது என்று நீங்களும் கண்டுபிடிக்கலாம். இதுவே கண்டுபிடிப்பால் நமக்கு தெரியும் போதும். ஆனால் அது ஒரு மகத்தான அறிவியல் கண்டுபிடிப்பு. அது விதி, இயற்கை விதி. ஒரு பொருளை தூக்கி மேலே இருந்தால் அது கீழே வந்து விடும் என்பது விதி. வெற்றிடத்தை நோக்கி காற்று அடிக்கும் அல்லது குறைந்த அழுத்தத்தை நோக்கி காற்று நகரும் என்பது விதி. நெருப்போடு சேர்ந்த பொருள் அனைத்தும் நெருப்பாகவே மாறி அது சிதையும் என்பது விதி. ஒரு குழந்தை வளர்ந்து புதியவனாய் மாறி உயிரிழக்கும் என்பது விதி. ஒரு முட்டையை அடைக்காட்டால் அது குஞ்சு பொதிக்கும். அதற்குள்ளிருந்து ஒரு கரு உற்பத்தியாகி ஒரு குஞ்சாக வெளிவரும் முட்டை ஓடுகள் உடையும் என்பது விதி. இதெல்லாம் இயற்கையாக அமைகிற இயற்கைய விதிகள். அதை போல மனிதன் அவன் வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் இந்த இயற்கை அல்லது இயற்கை விதிகளுக்கு உட்பட்டுதான் இயங்குகிறான், வாழ்கிறான். ஒவ்வொரு இடத்திலே குவிந்தால் முதலாகிறது. அது ஒருவனுக்கு பொருளாதார வலிமையை பெறுகிறது. அவன் மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த துணை போகிறது. இது விதி. ஒவ்வொரு இடத்திலே குவியக்கூடாது. அது அனைவருக்குமானதாக பரிந்துரைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதை மறுக்கிற புரட்சிகர விதி. அதை செய்ய முடியும் என்பதுதான் மார்க்சியம். மக்களை அணிதிரட்டுகிற போது அந்த இயற்கையின் போக்கிலேயே அதை நாம் மறுதளிக்க முடியும். மக்களை அமைப்பாக்குவதன் மூலம் இந்த பொருளாதார குவிப்பை தடுக்க முடியும். இந்த ஆதிக்கத்தை தகர்க்க முடியும். இந்த ஒடுக்குமுறையை தடுக்க முடியும். இந்த சுரண்டலை தடுக்க முடியும். இயற்கைய போக்கிலிருந்து அதை உணர்த்துகிற விதி, இயற்கை விதிகளில் இருந்து நமக்கு நம்முடைய வாழ்க்கை முறையை சொல்லுகிற விதி. அதுதான் மார்க்சியம். அந்த காலத்தில் மதத்தை வெளியிடத்தவர்கள், கிறிஸ்தவ பாதிரியார்கள் அல்லது பெரிய படாதிகள் இந்த உலகம் ஒரு மாயை, பொருள் எதுவுமே கிடையாது, நாம் பார்க்கிற எதுவும் உண்மை இல்லை, இது கிடையாது, எல்லாத்தையும் படைக்கிற ஆண்டவர் தான் அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார் என்று கடவுள் என்ற குருதான் அனைத்தையும் படைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். அது அறிவியல் வளராத காலம். அதை ஆன்மீகவாதத்தை இன்றைக்கும் பேசுகிறவர்கள் நம்புகிறவர்கள். ஆனால் அறிவியல் வளர வளர பூமியை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் மனிதன் உணர உணர அறிவியல் விதிகளை புரிந்து கொள்ள ஆன்மீகம் என்று ஒன்று இல்லை, கடவுள் என்று ஒருவர் இருக்க வாய்ப்பில்லை. அப்படி யாரும் ஒருவர் தனியே ஒருவர் எங்கோ ஒரு இடத்திலே இருந்து கொண்டு இதை படைத்தான் என்று சொல்லுவது ஏற்புடையதில்லை என்கிற கருத்து வலுப்பெற தொடங்கி அந்த கருத்துக்கான அடிப்படை கருத்துதான், அடித்தளமான கருத்துதான் மார்க்சியம். பொருள்முதல்வாதம், கருத்து முதல்வாதம் என்று விவாதத்தின் அடிப்படையில் பொருள்தான் மனிதனுக்கு சிந்தனையை தருகிறது. சிந்தனை தான் ஒரு பொருளை உருவாக்க
தான் நாம் இயக்க தொடங்குகிறோம். எண்ணம் என்பது இயற்கையிலேயே ஆண்டவன் நமக்கு உருவாக்கி அனுப்பவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு எண்ணம் ஏற்கனவே உள்ளே வைக்கப்பட்டு படைக்கப்படவில்லை. அவன் இந்த மண்ணுக்கு வந்த பிறகுதான் அவனுக்கு எண்ணம் தோன்றுகிறது. அவன் வளர்க்கிற இடத்தை கொடுத்து, வளர்கிற இடத்தை கொடுத்து, வாழ்கிற சூழலை கொடுத்து, பழகுகிற சுற்றத்தை நட்பை கொடுத்து அவனுக்கு சிந்தனைகள் வளர்கின்றன. அரசியலில் என்ன சிந்தனையை தருகிறது? சீக்கிரம் பணக்காரன் ஆக வேண்டும் என்ற சிந்தனையை தருகிறது. இந்திய அரசியல் என்ன சிந்தனையை தருகிறது? சீக்கிரம் ஒன்றிய செயலாளராக வேண்டும், ஒன்றிய கவுன்சிலராக வேண்டும், அல்லது சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும், அதன் மூலம் கார் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், இரண்டாவது பிள்ளைகளுக்கு நகை வாங்கி போட்டு அழகு பார்க்க வேண்டும், ஸ்டார் ஹோட்டலிலே ரூட் போட்டு தங்க வேண்டும் என்ற சிந்தனையை தருகிறது. இந்த சிந்தனையை வாயில் வயிற்றில் பிறக்கிற போதே கடவுள் ஒரு மனதிலே வைத்து அனுப்பினானா? இல்லை. நீ வந்த பிறகு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த பிறகு மற்ற கட்சியோடு பழகிய பிறகு கட்சிக்காரர்கள் எல்லாம் செய்கிற வேலைகளை பார்த்த பிறகு அவனெல்லாம் கார் வாங்கிவிட்டான், நான் இன்னும் வாங்கவில்லையே, அவன் வீடு கட்டி விட்டான், நான் இன்னும் வீடு கட்டவில்லையே, அவன் அப்படி சம்பாதிக்கிறான், இப்படி சம்பாதிக்கிறான், அவனுக்கு சம்பாதிக்க வழி தெரியவில்லையே என்கிற சென்னம் எங்கிருந்து வருகிறது? இந்த சூழல் உனக்கு தருகிறது. இந்த புறச்சூழல் உனக்கு உருவாக்குகிறது. இல்லை இல்லை, புரட்சியாளர் அம்பேத்கரை போல மாசை போல நாம் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட வேண்டும், பணியாற்ற வேண்டும், நாம் அந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும். பொருளுக்காக பவுசுக்காக வாழ்க்கை பொது வாழ்க்கைக்கு வரவில்லை, மக்களின் நன்மைக்காக, மக்களின் வீழ்ச்சிக்காக, ஒரு புரட்சிகர சமூக மாற்றத்திற்காக பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம் என்ற சிந்தனையை உருவாக்குவது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இணைந்ததா, புரட்சியாளர் அம்பேத்கரை படித்ததா, காரல் மார்க்ஸை தெரிந்து கொண்டதா, இந்த எண்ணம் எங்கிருந்து வருகிறது? இந்த கட்சியை சேரவில்லை என்றால் தான்
மெட்டீரியலிஸ்ட் பொருள்களை பார்த்து ஐடியலிஸ்ட் இருக்கிறவங்களாம் வந்து கடவுளை நம்புவான், ஆன்மீகத்தை நம்புவான். எல்லாமே இந்த கடவுள் தான் படைத்தார், கடவுள் தான் இந்த விதிகளை படைத்திருக்கிறார், நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற விதி கடவுளால் வழங்கப்பட்டது என்று நம்புவான். ஆன்மாவின் மீது நம்பிக்கை வைத்திருப்பான். ஆன்மாவை நம்புகிறவன் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை வைப்பான். ஆன்மீகத்தை நம்புகிறவன் கடவுளின் மீது நம்பிக்கை வைப்பான். கடவுளை நம்புகிறவன் கோவிலின் மீது நம்பிக்கை வைப்பான். கோவிலை நம்புகிறவன் மதத்தின் மீது நம்பிக்கை வைப்பான். மதத்தை நம்புகிறவன் பார்ப்பானை நம்புவான். பார்ப்பானை நம்புகிறவன் இந்து மதத்தை பார்க்கிறதை நம்புவான். அப்படியே போய்கொண்டே மோடிக்கு பின்னால் போவார்கள், அமித்ஷா பின்னால் எப்படி வைப்பார்கள். இது ஐடியலிஸ்ட் பொருள்வாதிகள். நமக்கு நல்ல சிந்தனையை கொடுப்பதும் நல்ல சூழல் தான், கெட்ட சிந்தனையை கொடுப்பதும் கெட்ட சூழல் தான். ஒருவன் ரவுடிகளாக மாறுவதற்கும் அவன் உருவாக்கி வைத்திருக்கிற நட்பு வட்டம் தான் அது தீர்மானிக்கிறது. ஒருவன் நல்ல போராளியாக மாறுவதும் அவன் உருவாக்கி வைத்திருக்கிற நட்பு வட்டம் தான் தீர்மானிக்கிறது. நீ போராளியாக மாற வேண்டுமானால் போராளிகளோடு பழகு. நீ பொறுப்பியாக மாற வேண்டுமானால் பொறுப்பிகளோடு பழகு. நீ சராசரி அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்றால் முதலாளிகள் அரசியல் கட்சிகளோடு அவர் வலதுசாரி சிந்தனையாளர்களோடு பழகு. நீ ஒரு புரட்சிகர சிந்தனையை கொண்டவனாக, சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடியவனாக, அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்கக்கூடியவனாக, பெரியார் கண்ட கனவை நனவாக்கக்கூடியவனாக மாற வேண்டுமானால் விடுதலை சிறுத்தை கட்சியை இருக்க வேண்டும். எனவே நாம் நல்லவனாக மாற வேண்டுமானால் அந்த சூழலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் மார்க்சியம் சொல்றது. மார்க்சியம் என்பது ஏதோ நம்மிடத்திலிருந்து அந்நியப்பட்ட ஒன்று அல்ல. நமக்கு தெரியாத ஒரு தத்துவத்தை இது சொல்வதில்லை. உழைப்பை சொல்கிறார்கள், உழைப்பு உபரி மதிப்பு இருக்கிறது, அதை அவர்கள் திருடுகிறார்கள், திருடியதை மூலதனமாக்குகிறார்கள் என்று ஒரு விதியை சொல்கிறார். ஆனால் அடிப்படை மெய்ஞானம் என்பது, அடிப்படை அறிவியல் என்பது, சமூக அறிவியல் என்பது நாம் எத்தகைய கருத்தை உருவாக்குகிறோம், எத்தகைய சூழலை நம்மை சுற்றி உருவாக்கிக் கொள்கிறோம், எந்த சூழலில் நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு உடன்படுகிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய வளர்ச்சி அமையும், நம்முடைய நோக்கம் நிறைவேறும், நம்முடைய போராட்டம் வெற்றி பெறும். இந்த கருத்துக்களை கொண்டு நாம் பிஜேபியோடு எப்படி சேர முடியும்? சாதி ஒழிகைக்கு எப்படி பிஜேபியோடு சேர முடியும்? சாதி ஒழிகைக்கு எப்படி மரபுகளோடு சேர முடியும்? சாதி ஒழிகைக்கு எப்படி நாம் கட்சிகளோடு சேர முடியும்? சேர முடியும். சாதி ஒழிகை என்ற கருத்தை நாம் ஏற்க பிடிக்கிற போது நாம் இடதுசாரிகளோடு தான் சேர முடியும், பெரியாரோடு தான் சேர முடியும். அப்படித்தான் இந்த உலகை நாம் தீர்மானிக்கிறோம். அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்ச் 2 என்ற இந்த பிறந்த நாளை கொண்டாடுவது மிகவும் பொருத்தமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கரை பற்றி பேசினால் அம்பேத்கர் என்று சொன்னால் அம்மைகளை கருதுகிறோம். மார்க்ஸ் என்று சொன்னால் நாம் எதுவும் அந்நிய பாஷைகளோடு அமர்ந்திருக்கிறோம். அதற்கு என்ன காரணம்? இந்த மார்க்சியத்தோடு நமக்கு இருக்கிற தொடர்பில் இருக்கிற இடைவெளி தான் காரணம். மார்க்ஸ் நம்மிடமிருந்து அந்நியப்பட்டவர் அல்ல தோழர்களே. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மார்க்சியத்தை ஒருபோதும் நமக்கு எதிராக கருத்து என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? 200 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய காரணம் மார்க்ஸ் சொன்ன அந்த கருத்தை தான் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய பகவான் புத்தர் சொல்லியிருக்கிறார் என்று ஒரு ஒப்பீடு செய்கிறார். புத்தர் சொல்லியிருந்தார். புத்தர் என்ன சொன்னார்? நீ ஒரு ஆற்றில் குளிக்க போகிறாய், ஆற்றில் இறங்குகிறாய், இறங்கியவுடன் நீ தொடுகிற தண்ணீரை தொடர்ந்து குளிப்பதில்லை, நீ ஒரே ஆற்றில் குளிப்பதில்லை. ஆறு மாறிக்கொண்டே இருக்கிறது, தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீ குளித்து முடிக்கிற போது தொடு, இறங்குகிற போது எந்த தண்ணீரை தொடுறையோ அதே தண்ணீரை ஏறுகிற போது நீ தொடுவதில்லை. அது ஆறு தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது ஒன்றான். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறாதது என்று எதுவுமே இல்லை. மாறாதது மட்டும்தான் மாறாத விதி. மாறிக்கொண்டே இருக்கும் என்பது மட்டும்தான் மாறாத விதி. மாறிக்கொண்டே இருக்கும் என்பது மட்டும்தான் மாறாத விதி. மற்ற எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த விதி மட்டும்தான், இந்த லா
இதை பேசாம அப்படி ஜம்பாய் போன விவாதம் வராது. உரையாடாத எதுவும் முடிவுக்கு வராது. பேசாத எதற்கும் தீர்வே கிடையாது. பேசுவதற்காகத்தான் எல்லா போராட்டங்களுமே ஆயுதம் தாண்டி போராட்டமாக இருந்தாலும் அமைதி வழி போராட்டமாக இருந்தாலும் பேசுவதற்காகத்தான், உரையாடுவதற்காகத்தான். ஏன் உரையாட வேண்டும் என்றால் இந்த முரண்பாடுகளில் உள்ள நுட்பத்தை புரிந்து கொள்வதற்கு அது பயன்படும். அப்போதுதான் தீர்வை நோக்கி நகர முடியும். பேசுவது என்பது, உரையாடுவது என்பது நாவால் மட்டுமல்ல. சில நேரங்களில் அவர்கள் எந்த நாவால் பேசுகிறார்களோ அதே நாவால் பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது. வன்முறைதான் அவர்கள் பேசும் நா என்றால் வன்முறையால் தான் பேச வேண்டும் என்பது விதி. அரசு என்பது ஆயுதங்களை வைத்து ஒடுக்குகிறது. அப்படி என்றால் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகிற போது ஆயுதம் என்பது தனக்கு முடியாதது. அரசு ஆயுதத்தை மௌனிக்கிறது என்றால் நாமும் ஆயுதத்தை மௌனிக்கலாம். உண்மையான நாவினால் பேசலாம், நாவினால் பேசலாம். இது விதி. மார்க்சியம் இப்படித்தான் பேசுகிறது. எனவே மக்களை திரட்டினால், அமைப்பாக திரண்டால், அந்த அரசியல் சக்தி என்ற வழியை பெற்றால், அரசின் மூலமாக இந்த மண்ணில் நிகழ்த்தப்படுகிற அதிகாரத்தின் மூலம் நிகழ்த்தப்படுகிற ஒடுக்குமுறையை எதிர்க்க முடியும் என்று மார்க்சியம் அவர்கள் கருதுகிறார். மார்க்சியம் என்பது நமக்கு அந்நியப்பட்ட ஒரு கருத்து அல்ல. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு, தந்தை பெரியார் கண்ட கனவு கனவாக வேண்டுமானால் இந்த மண்ணில் நீளமும் சிவப்பும் கைகோர்த்தாக வேண்டும். இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நடிகர்களால் முடியலாம், நடிகர்கள் ஆண்டு இருக்கலாம். அது இந்த தேர்தல் அரசியலுக்கு தேவையான ஒரு கடைசி அவர்களுக்கு இருக்கிறதா? கொள்கையை சொல்லி ஆட்சியை பிடித்து அவர்கள் அதிகாரத்தை தந்து விடுகிறது. எம்ஜிஆர் கொள்கையை சொல்லித்தான் மக்கள் அதை புரிந்து கொண்டுதான் அவருக்கு ஓட்டு போட்டுதான் அவர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் என்றால் வரலாறு சொல்லும். அவருக்கு சினிமா பாப்புலாரிட்டி இருந்தது, கவர்ச்சி இருந்தது. அந்த திரைப்படங்களிலே சொன்ன கருத்துக்கள் எல்லாம் உண்மை என்று மக்கள் நம்பினார்கள். அதனால் வாக்களித்தார்கள். அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார். ஆட்சி அதிகாரத்திற்கு செல்வது புரட்சி அல்ல, நாடாளுமன்றத்தை வெற்றி பெறுவது புரட்சி அல்ல, சட்டமன்றத்தில் வெற்றி பெறுவது புரட்சி அல்ல. காலம் காலமாக இங்கே கெட்டி கட்டி இறுதி கிடக்கிற சாதி அமைப்பு முறைகளை அடியோடு புரட்டுவது புரட்சி. பினராயி விஜயன் அவர்கள் எந்த தாழ்த்தப்பட்டவரை கண்டாலே தீண்டு என்று சொல்லுகிறோ, தொட்டாலே தீண்டு என்று சொல்லுகிறோ, கோவிலில் நுழைய முடியாது என்று சொல்லுகிறோ, அந்த தாழ்த்தப்பட்டவரை கோவிலின் கருவறைக்குள்ளே பூஜை செய்கிற பூசாரியாக ஆக்குகிறேன் வா என்று ஆக்கினார்களா? அது புரட்சி. அதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அரசியலை பார்க்கிறோம். அந்த வழியில் பயணிக்கிறோம். ஒரு பினராயி விஜயன் முதலமைச்சர் ஆனதால் ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் பூசாரியாக முடிந்தது. ஒரு பிஜேபி காரர்கள் ஆட்சி அமர்ந்தால் அது கணக்கில் நடக்குமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் சாதியை உலகமாக இங்கே வந்திரத்தை கட்ட வேண்டும் என்று அரசியல் ஆதாயம் இருக்கிற அந்த எதிர்ப்பில் குளிர்காய்களின் கையில் ஆட்சி அதிகாரம் போனால் இங்கே தாழ்த்தப்பட்டவன் கோயில் பூசாரி ஆக முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் இந்த மண்ணை ஆளுமே, ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது எவனாவது கை வைக்க முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். செய்திகளை கொடுக்க முடியுமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். கொடுக்கிறவன் தப்பிக்க முடியுமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த சட்டம் ஏதோ குப்பையிலே கிடக்குமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் அல்லது இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் ஏதாவது ஒரு வகையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்கக்கூடிய வகையில் பயன்படுத்துகிற அடிப்படையில் தான் நாம் இந்த களத்தில் இருக்கிறோம். இந்த களத்தில் நம்மோடு இந்த புரிதலோடு கொள்கை புரிதலோடு பயணிக்கிறவர்கள் இடதுசாரிகள் என்பதால்
இடையிலே நமக்கு ஒரே கொள்கை, ஒரே கருத்து, ஒரே கோட்பாட்டை பேசுகிறவர்களுக்கு இடையே முரண்பாடு வரலாம், சண்டை வரலாம், சச்சரவு வரலாம். பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து திருநாமக்கல் வருகையினுடைய டிஜிட்டல் பேனரை கிழிக்கலாம். அது ஒரு முரண்பாடு தான். ஆனால் ஒரு வகை முரண்பாட்டை கொண்டவர்கள் இந்த கட்சிக்குள்ளே இருக்கும், இந்த கட்சியை ஏற்றுக்கொண்டவர், இந்த கட்சி தலைமையை ஏற்றுக்கொண்டவர். ஆனால் அவருக்கு ஒரு பொறாமை தாமரை செல்வம் படத்தை பார்த்து அதனால் அந்த படத்தை வெளியில் கொண்டு வீழ்க்கலாம். அதனால் நிரந்தர பகையாக இருக்க முடியுமா? அது பகை முரண்பாடு எடுத்துக்கொள்ள முடியுமா? அது பகை முரண்பாடு அல்ல, அது நட்பு முரண்பாடு தான். ஆனாலும் முரண்பாடு. அவரை குறிப்பிட்ட 4 செல்வெளி அடையலாம், அல்லது ஒரு 6 மாதம் சஸ்பெண்ட் செய்யலாம், மறுபடியும் அவன் விடுதலை சிறுத்தை யார் என்று ஒரு நாள் கொள்ளலாம். இதுதான் இப்படி அன்புக்கு சண்டை நடக்கலாம். அது முரண்பாடு, சொத்து முரண்பாடாக இருக்கலாம், வேறு காரணங்கள் இருக்கலாம், அதுவும் முரண்பாடு இருக்கிறது. ஆனால் அனந்தப்பி சண்டையை பகை முரண்பாடு என்று சொல்ல முடியாது, அது நட்பு முரண்பாடு. தலித் இயக்கங்களுக்கு இடையிலே பிரச்சனைகள் வரலாம், மோதல் வரலாம். அதற்கான தலித் இயக்கங்களை நாம் பகை முரண்பாடாக பார்க்க முடியாது, அது நட்பு முரண்பாடு. என்றைக்காவது ஒரு இடத்திலே நாம் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அவர்களோடு இணைந்து கலப்பணி ஆற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களும் அம்பேத்கரியத்தை பேசுகிறவர்கள், நாமும் அம்பேத்கரியத்தை பேசுகிறவர்கள். எனவே அவர்களை நாம் நட்பு சக்திகளாகத்தான் பார்க்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்லித் தருகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லையோ, நாம் சொல்லுகிறோம். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சியத்தை புரிந்து வைத்திருக்கிறது. மார்க்சியம் தான் அம்பேத்கரியத்தை புரிந்து வைத்திருக்கிறது. எனவே தோழர்களே, பேசிக்கொண்டே போனால் இன்னும் பேசலாம். மார்க்சியம் என்பது